ஒரு வேலையை தொடங்குறீங்க, சாலை போடுறீங்க, 5 கிலோமீட்டருக்கு சாலை, இத்தனை லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, ஒப்பந்ததாரர் இவர் தான், இவங்க தான் வேலை செய்ய போறாங்க. இந்த இத்தனை நாள் இன்னைக்கு தொடங்குது, ஒரு 2 மாத காலமா 3 மாத காலமா இல்ல இவ்வளவு நாள்ல இந்த சாலை பணி முடிவடையும்னு, சாலை பணி தொடங்குவதற்கு முன்னாடி சாலை பணி ஆரம்பிக்கக்கூடிய இடத்தில் ஒரு பதாகை, சாலை பணி நிறைவடையக்கூடிய இடத்தில் ஒரு பதாகை வைக்கணுமா இல்லையா? வைக்கணுமா இல்லையா? ஏன் வீட்டு காசை எடுத்து செலவு பண்ற? எனக்கு தெரியணுமா இல்லையா? தெரியணுமா இல்லையா? அப்புறம் பணி முடிவடைந்து விட்டது. பணி முடிவடைஞ்சதும் இந்த 10 லட்சம் ரூபாய்க்கு நிதி ஒதுக்கப்பட்டது. 10 லட்சம் ரூபாயில இந்த 5 லட்சம் ரூபாய் இந்த மாதிரி வேலையாளர்களுக்கு சம்பளம். உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த சல்லிக்கு இவ்வளவு பணம் செலவாகுது, தண்ணீருக்கு இவ்வளவு பணம் செலவாகுது, இது எல்லாத்துக்குமே இவ்வளவு பணம் செலவாகுது. கையிருப்பு 2 லட்சம் ரூபாய், இல்ல கடன் 2 லட்சம் ரூபாய். பதாக வைக்கணுமா இல்லையா? வைக்கணுமா இல்லையா? ஏன் வைக்கல? பச்சா ராஜேஷ்குமாருக்கு கமிஷன் எவ்வளவுன்னு வைக்கணும். வைக்கணும். அப்ப வைக்க முடியாது.